ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாஜாபதயே நமஹ. சீதாபதே மனசுன சீதாபதே சீதாபதே நாமனசுனாசி தாந்தமை யோனானுரா சீதாபதே. சீதாபதே சீதாபதே ராம் சீதாபதே ராம் சீதாபதே ராம்ங்கிற சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எந்தெந்த இடத்துல கேட்கிறதோ அந்தந்த இடமெல்லாம் போய் இந்த சப்தமும் கேட்கிறது. ஆனா இந்த சப்தமானது யாருக்கு கேட்கும்? மகனீயர்கள், மகான்கள், தபஸ்விகள், அவர்களுக்குத்தான் கேட்கும். அந்த சப்தம் எங்கிருந்து வருது? வாத்தாத்மஜா தூலச்சந்திரனே வாத்தாத்மஜா தூலச்சந்திரனே வல்லில் சுற்றுட பருகு உழலு பல்லில் சுற்றுட பருகு உழலு சீதாபதே சித்தாந்தமை குருணானுரா சீதாபதே சீதாபதே சீதாபதே. அப்படி கந்தவாதனத்திலே உட்கார்ந்து உண்டு இதையே சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஆஞ்சநேய சுவாமி அன்னைக்கு தன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த நினைவிலேயே உருகி கொண்டிருக்கார். என்ன சொன்னார்? அபயம் சர்வபூதேப்யஹ ததாம்யேதத் விரதம் மம சகிருதேவ பிரபன்னாய தவஸ்மீதி ஜயசதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாம்யேதத் விரதம் மம. ராமா ராமான்னு யார் கூப்பிடுறாளோ, யார் சொல்றாளோ அவளுக்கு எந்த விதமான பயமும் கிடையாதுன்னு என் பிரபு சொன்னானே. அந்த பரமாத்மாவையே தியானம் பண்ணிக்கிட்டு அவனுடைய பெருமையை உண்டாக்கி அவனுடைய பெருமையை உயர்த்தி கொடுத்தவளான அந்த சீதா தேவியை நினைச்சுக்கிட்டு சீதாபதே நான் மனசுனா சித்தாந்தமையும் நானுரா. வேற படிப்பு பாடினா சித்தாந்தம் நீயே அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கானாம் அந்த ஆத்மா ஆனந்த சுரூபியான ஆஞ்சநேய மூர்த்தி. ஆனால் அவருக்கு வேற படிப்பு இல்லையா? சகலமும் படிச்சவர், அவர் சகல வித்யா பாரங்கதன், மகாயோகி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, மகாபலசாலி, அப்பிரமேயமான குணகணங்களை கொண்டவனான இந்த ஆஞ்சநேய சுவாமி யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துல கந்தமாதன பர்வதத்திலே சொர்க்கத்துக்கு போற வழியிலே ஒரு வாழைத்தோட்டத்துக்கு நடுவிலே உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றார் வியாச மகரிஷி மகாபாரதத்தில். ராமாயணத்திலே சொல்லின் செல்வனாய் விளங்கினவனான ஆஞ்சநேயன் ராம கைங்கரியம் பண்ணி பகவானுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துகின்றே அவன் பரமாத்மாவாய் வைகுண்டம் போன போகும் இந்த பூலோகத்திலேயே இருந்து எந்தெந்த இடத்திலே ராமநாமன் சொல்றாளோ அந்த இடமெல்லாம் நானும் கேட்டுக்கிண்டு காப்பாத்தி கொண்டிருக்க வேணும்னு ஆசைப்பட்டவனான அந்த ஆஞ்சநேயனுக்கு இந்த ராமச்சரித்திரம் ராமநாமா அதை காட்டில் வேற அமிர்தம் இல்லைன்னு தன்னையே மறந்து உட்கார்ந்து இருக்கார். திரேதாயுகம் தாண்டியது, துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்தினுடைய முடிவிலே யாருமே வராதிருக்கிற இடத்திலே ஒரு பேர் வழி உள்ளே உழைஞ்சான். அவன்தான் பாண்டவர்களே இரண்டாவது பேர் வழியான பீமசேனன். பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டிலே வசிக்க முடியாத நேமத்தோடு கூடவே திருதராஷ்டிரனுடைய உத்தரவை தகப்பனாருடைய உத்தரவு என்று வைத்துக் கொண்டு வந்தார்கள்.
துரியோதனன் தன்னை ஏமாற்றி சூதாடி பறித்தான் என்பதையே பாராட்டாமல், துரியோதனனை மனசனால் கூடவே தவறு நினைக்காமல், அவனுக்கு தீங்கு நினைக்காமல் அந்த தர்மராஜா இந்த 12 வருஷத்தை ஒரு விரதமாகவே அனுஷ்டானம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆனால் அவர் மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? தம்பிகள் பீமசேனன், அர்ஜுனன், நகுல, சகதேவர்கள் அத்தனை பேரும் பொறுமை கொண்டிருக்கார்கள். ஆனால் அர்ஜுனனோ இப்பொழுது சொர்க்கலோகம் போயிருக்கான். சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து இந்திரனுடைய அழைப்புக்கு இணங்கி சொர்க்கலோகம் போயிருக்கிறவன் வரல. 5 வருஷம் ஆகிவிட்டது. அவனை காண வேண்டும் என்று துடிதுடிப்பினால் தீர்த்த யாத்திரை பண்ணிக்கொண்டு அந்த தர்மராஜா தம்பிகளோடு, திரௌபதியோடு கூட, மகர்ஷிகளோடு கூட, மகான்களோடு கூட இந்த பத்ரி ஆசிரமம், ரொம்ப செங்குத்தான ஆசிரமத்திலே வந்து பக்கத்திலே இருக்கிற கைலாச பர்வதம், அங்கே கந்தமாதனை இதை தரிசனம் பண்ணி கொள்ளலாம் வரபோது அந்த இடத்துல திரௌபதி நடக்க முடியாமல் தத்தளிக்கிற பொழுது அவளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஆசிரமத்தை அமைத்து அந்த ஆசிரமத்துக்கு காவலாய் பீமசேனனை வைத்துவிட்டு அவர்கள் போனார்கள். ஒரு நாள் திரௌபதி ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கார், பீமசேனன் காவல். பீமசேனனுக்கோ துரியோதனன் பண்ணினதான கொடுமைகள், தன் தமையனான தர்மராஜாவுக்கு அளித்த தீகள் அவன் மனசை விட்டு ஆறல. திரௌபதி ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு அருமையான ஒரு மலர், சௌகந்திகா திவ்ய சுகந்த குசுமம், சௌகந்திகா திவ்ய சுகந்த குசுமம், சம்யுதம் சகஸ்ரதள சம்யுதம், 1000 இதழ்கள் கொண்டதான ஒரு அருமையான புஷ்பமானது நறுமணத்தோடு கூடவே அந்த இடத்துல அவளுக்கு எதிரே வந்து விழுந்ததை கண்டவளான அந்த திரௌபதி பீமசேனனை அழைத்தால், இங்க வந்து பாருங்கள், இங்க வந்து பாருங்கள், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இப்படி ஒரு புஷ்பத்தை கண்டது உண்டா? பீமசேனன் பார்த்தான், திரௌபதி ஒரு புஷ்பத்துக்காகவா நீ வாடுகிறே? உன்னுடைய பெருமை என்ன? நீ இருந்த நிலை என்ன? உன்னை இப்படி ஆக்கிவிட்ட துரியோதனன், அவன் உள்ளத்திலேயே பொங்கிக் கொண்டிருந்த துரியோதனுடைய எண்ணமானது இப்பொழுது வலுப்பட்டது. ஐயா, அதல்ல, இந்த புஷ்பங்கள் இங்கு மாதிரி எங்கேயோ கிடக்கும், நீங்கள் எனக்காக பறித்துக் கொண்டு வாருங்கள். அந்த தர்மராஜா மகாத்மா திரும்பி வருகிற பொழுது அவருடைய பாதகமலத்திலே அத்தனை வச்சு அர்ச்சனை பண்ணி என்னுடைய பக்தியை தெரிவித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற பொழுது, போகிறேன் பொண்ணே, புஷ்பம் பறிக்கவா என்னை அனுப்புகிறாய்? துரியோதனுடைய தலையை பறிக்க வேண்டியவனான எனக்கு புஷ்பம் பறிக்கிற காண்டியமா? இதி பகுவிதமா சிந்தயித்வா பீமஹா துரியோதன கிருதால் பகூனு, குரோதமே உருவு கொண்டவனாய் துரியோதனன் செய்திருக்கிற கொடுமைகள்லாம் ஆதியிலிருந்து ஒன்னொன்னா நினைச்சான். தனக்கு விஷம் கொடுத்தது, ஜலத்திலே தள்ளியது, அரக்கு மாலையில எரித்தது, இப்படி பலவிதமான கொடுமைகளை நினைத்துக் கொண்டே துரியோதனனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிற, நடந்து போகிற, பயங்கரமான வேகத்தோடு போகிறவன் காற்றில் இருக்கிறதான மரங்களை அழித்துக் கொண்டு, அங்க யானை சிங்கம் அத்தனையும் பந்தாடி கொண்டு, தான் எங்க போகிறோம் என்ன செய்கிறோம் என்பதையும் மறந்து கொண்டு, குரோதமே உருவானவனாய் அங்கே வாழைத் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஆஞ்சநேயனுக்கு எதிரே போய் நின்றான். ஒத்தையடி பாதை, சாந்தமான இடம், பட்சிகள் எல்லாம் மிருதுவாய் பாடிக்கொண்டிருக்கிற இடத்துல போய் எதிரே, தனக்கு எதிரே பிரம்மாண்டமான ஒரு வானரம் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து வழி மறைத்துக் கொண்டிருக்கிறது என்று அதட்டினார். வழியே அதாபஸ்யல் மகாபாகு வானராதிபதிம் ஸ்திதம் வித்யுத் சங்காத சங்காசம் வித்யுத் சங்காத மிங்களம். விரட்டினார், குரங்கை விரட்டினார். அந்த ஆஞ்சநேய மூர்த்தி மெதுவா கண்ணை திறந்து பார்க்கிறார் பீமசேனன். அவனும் வாயு பகவானுடைய பிள்ளை, தானும் வாயு பகவானுடைய பிள்ளை, தம்பி ஆகிறான். ஆனால் அவனுடைய எண்ணம் வேற. கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதான உள்ளத்தோடு வந்திருக்கிறவரை அடக்க வேண்டும், அவனுக்கு அவன் வியாதியை போக்க வேண்டும், அவனை உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடவே ஒன்றும் அறியாதவர் போல் நடித்தார். மானிடா நீ, மானிடா நீ யாரடா, பீடடா உள் சாகசம் அறிவேன், மானிடா நீ யாரடா, யாரா நீ,
யாருமே வராத இடத்துல நீ வந்திருக்க. அண்டர்தானவர் அரக்கருமனுகா, அண்டர்தானவர் அரக்கருமனுகா, எண்டி சாமுகம் எங்கடும் ஆர்த்திடும் மலிடாதீயார. என்ன சத்தம்டா இது? சாந்தமான இடம், ஏகாந்தமா இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன், இங்க வந்து சத்தம் போடுறியா? உனக்கு என்ன வேணும்? எங்க போற? வழி தாண்டிடா இது திண்ணம் என்றறிவாய். இந்த வழி தாண்ட முடியாது உன்னால. யாருமே வரமாட்டாடா இந்த இடத்துல. தன்னை பார்த்து ஒரு குரங்கு பேச்சு